ராதே ராம் ராம். குச்சேலர் வந்து கிருஷ்ணனை பார்க்குறதுக்காக துவாரகா நகரத்துக்கு போகிறாரு. அவரை ரொம்ப அற்புதமாக ரிசீவ் பண்ணி அதிதி பூஜைலாம் பண்ணி கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. கேட்குறாரு, உனக்கு திருமணம் ஆகிடுதா சுதாமான்னு சொன்னால், ஓ ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய மனைவி என்னுடைய அண்ணியை எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாமான்னு சொல்கிறார். அவர் சிரிக்கிறார். உடனே இவர் கேட்குறாரு, கிருஷ்ணா உனக்கு திருமணம் ஆகிடுதா? ஓ ஆயிடுத்தே அப்படின்னு சொன்ன உடனே, உன்னுடைய மனைவி எனக்கு அறிமுகப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட்டிகிட்டு போகிறார். ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே 16,108 பெண்கள் இருக்கிறாங்க. உடனே ஒவ்வொருத்தரையாக அவர் கூப்பிட்றார். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, மித்ரவிந்தா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு 400 பேருக்கு மேலே வந்து இவருக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே கேட்குற, இவங்க எல்லாரும் உன்னுடைய ஆமாம் என்னுடைய மனைவிமார்கள் தானே, ஒன்று பண்ணலாம், இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க சுமங்கலின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதை விட அவங்க எல்லாருக்கும் கணவனாக இருக்கட்டும், உன்னை நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ, நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு. அப்போ அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணதாக ஆகிடும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த கிருஷ்ணன் உடனே அந்த ஏழை குச்சேலனுடைய திருவடியில் இந்த ராஜாதி ராஜன், அந்த துவாரகாதீசன், அந்த பகவான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்னு பார்க்குறோம். ராதே.